ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்டோனாலே கேம்லிங், கேம்லிங், கேம்லிங்ன்னு சொல்றாங்க. ரொம்ப பேர் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே கேம்லிங்கா? இல்ல இத வச்சு எதுவும் பணம் பண்ண முடியுமா? நான் இன்வெஸ்ட் பண்றேனா? இல்ல ட்ரேடிங் பண்றேனா? நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன்? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்லிங்கு, அது ஒரு சூதாட்டம். அது வந்து அதில பணம் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு அது ஒரு ஒரு தியரியா இருந்தது ஆக்சுவலி. பட் நீங்க எல்லா மில்லியனரையும் பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேக்ஸிமம் வெல்த் கிரியேஷன் வந்து த்ரூ ஈக்விட்டி தான். அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் வந்து பெரிய ஆள் ஆயிருக்காங்க. ஸோ, அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ட கேம்லிங்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்போ ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் ஆயி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளோ வந்து அதிகமாயிருக்கு இப்போதைக்கு. ஸோ, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேம்லிங்ன்னு சொன்னவங்க, இப்போ வந்து கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சாங்க. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய அவேர்னஸ் தேவைப்படுது. பட் இப்ப அதுக்கு இன்னும் மத்தியில பார்த்தீங்கன்னா, இப்ப கிரிப்டோன்ற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து புதுசா வந்து ஒரு எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து 2015ல எனக்கு தெரிய வந்தது. நானும் உங்கள மாரி தாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேம்பிளிங் தான். இது வந்து ஒரு ஒரு ரெகுலேட்டட் கிடையாது. இத பத்தி இதெல்லாம் வந்து சும்மா ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சரி இதெல்லாம் வேண்டாம் வேஸ்ட் அப்படின்னு அத பத்தி எதுவும் நான் ரிசர்ச் பண்ணல. பட் கடந்த ஒரு 1 1/2 வருஷமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோவ பத்தின புரிதல் என்னதான்டா இருக்கு இதுல? அப்படின்னு வந்து யாருடா இவைங்கலாம்? அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்றதுனால ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ரிசர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சு நெறைய யூடியூப் வீடியோஸ், நெறைய ரெஃபரன்ஸ், நெறைய ரிசர்ச் பண்ணி ஒரு ஐடியா வந்தது. இப்ப என்னன்னா, கோயிங் ஃபார்வர்ட் மேபி ஃபியூச்சர்ல கிரிப்டோ வந்து ஒரு கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கலான்றது தான் என்னுடைய அ சஜஷன். என்னுடைய புரிதல் ஆக்சுவலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மேக்ஸிமம் கண்ட்ரி கிரிப்டோவ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்பெஷலி யுஎஸ். யுஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, புதுசா இப்போ வந்து அதுக்குன்னு தனியா ரெகுலேஷன், லாலாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி ஆக்ட்ன்னு வரப்போது. அது வந்துருச்சுன்னா, இன்னும் வந்து ஒரு மோர் கிளாரிட்டி வந்துரும் இந்த கிரிப்டோவ பத்தி. ஸோ நெறைய கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க எஸ்ஐபி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி, இப்போ அவங்களுடைய சில கண்ட்ரீஸ்லாம் உடைய எக்கானமிலாம் இதில தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா இதுன்னு நம்ம வந்து கொஞ்சம் நம்மளும் வந்து பின்தங்கிடக்கூடாது. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி புரிதல் இல்லாம வந்து கத்துக்க ஆரம்பிச்சோம். பட் இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால, ஸோ நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால, நான் நெறைய இத பத்தி கத்துக்கிட்டு, அ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதேமாரி ட்ரேடிங்கும் பண்றேன் சில நேரத்தில. பட் ஆஸ் யூ நோ தட் நான் வந்து ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனல். நான் கத்துக்கின டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பிளஸ் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபாலோ பண்ணேன்னா, மாச சம்பளத்தில கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். சேவ் பண்ணி இது முதல்ல கத்துக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி, அ ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2020லேருந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கேங்க. ஈக்விட்டி மார்க்கெட்ல. இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, சில்வர் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பணத்த சேவ் பண்ணி, ஒரு போர்ஷன் ஆக்சுவலி. ஆல்ரெடி நான் மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப்ல என்னுடைய எஸ்ஐபிலாம் போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம கத்துக்கணும். இது வந்து ஒரு புது இன்ஸ்ட்ருமென்ட்டா இருக்கிறதுனால, இத வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால, நம்ம பின்தங்கிடக்கூடாது அப்படின்றதுனால, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி, சேலரில ஒரு போர்ஷன் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சரிங்களா? ஸோ இத இன்வெஸ்ட் பண்ணேன். ஆ இப்போதைக்கு ஆக்சுவலி என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி போய்க்கிட்டு இருக்கு? நான் லாஸ்ட் வீடியோல என்னுடைய ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். என்னுடைய ப்ராஃபிட் அல்லது லாஸ் போர்ட்ஃபோலியோல லாஸ் எவ்வளோ இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்ப இந்த வீடியோல கொஞ்சம் நான் இத பத்தி உங்களுக்கு ஓரியன்ட் பண்ணிட்டு, ஓவர்வியூ குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து அத பத்தி டீட்டெயில்டா என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்றேன் நானு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரிப்டோல என்னுடைய போர்ட்ஃபோலியோவ ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத நீங்க பார்க்கலன்னா, அந்த வீடியோ போய் பாருங்க.
ஸோ அது வந்து ஏப்ரல் 2025ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த இதில. பட் அதுக்கப்புறம் திரும்ப இப்போ மார்க்கெட்டில வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோல கிராஷ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, நான் லைவாவே க்ளோஸ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன் அந்த வீடியோல. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப திரும்பவும் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கிரிப்டோல. ஸோ இது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கடந்த 2020லேருந்து நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ முறையா லேர்ன் பண்ணிக்கிட்டு, நெறைய வீடியோ பார்த்து நெறைய கத்துக்கிட்டேன். செல்ஃப் லேர்னிங் ரொம்ப அதிகம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நெறைய கோர்சஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நானா ஒரு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி, அதுலேருந்து நான் கத்துக்கினதுலருந்து எனக்கு எது வரும்? எனக்கு எது கரெக்ட்டா ஒர்க் ஆகுது? அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணி, அது மூலியமா எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்துருக்கேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சில ரூல்ஸ் நானே போட்டுக்கிட்டேன் எனக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த கிரிப்டோல நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா, அது 0வே ஆனாலும், அந்த காசு வந்து எனக்கு திரும்ப வரலனா கூட, என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு வந்து மந்த்லி என்னுடைய பட்ஜெட்ல எந்த ஒரு இஷ்யூவும் வராது. மந்த்லி என்னுடைய மத்த செலவுகளு, மத்தபடி என்னுடைய எந்த ஒரு ஃபினான்ஷியல் அ ஆ அ ஆஸ்பெக்ட்லயும் என்ன பாதிக்கப்படாது. ஃபர்ஸ்ட்டு பாதிக்காது. அது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பணம் எவ்வளோ வந்து இதில வந்து நான் கிரிப்டோல போட்டு கத்துக்கிறதுக்காக எவ்வளோ லூஸ் பண்ணலாம்? அப்படின்ற ஒரு ஃபிகர நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இவ்வளோ பணம் இவ்வளோ அமௌண்ட் போட்டேன்னா, அது வந்து அ காணாம போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படின்றத ஒரு ஃபிகர ஃபிக்ஸ் பண்ணி, அந்த ஒரு அமௌண்ட்ட வந்து நான் வந்து கிரிப்டோல போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இந்த மெயின் ரூல் இந்த 2 ரூல் ரொம்ப முக்கியம். ஸோ நானா எனக்கு போட்டுக்கிட்டதுக்கு. ஸோ இத ஃபாலோ பண்ணி, இப்போ வருங்காலத்தில இன்னும் கொஞ்சம் இப்ப தான் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தா ஒரு இத பத்தின புரிதல் வந்ததுனால, இன்னும் இத பத்தி நெறைய கத்துக்கணும். இன்னும் நெறைய படிக்கணும். நெறைய விஷயங்கள் கத்துக்கணுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வரும் வீடியோல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல என்னுடைய போர்ட்ஃபோலியோவ உங்களுக்கு நான் ரிவீல் பண்றேன். லாஸ்ட் வீடியோ வந்து நீங்க பார்க்கலன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணது அந்த வீடியோ பார்த்துருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பாட்ல பண்ணியிருந்தேன். அ அதில வந்து பார்த்தீங்கன்னா, 30% டாக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மேபி தெரியாதவங்களுக்கு சொல்லிர்றேன். கிரிப்டோல ட்ரேட் பண்ணீங்கன்னா, 30% டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டா போயிடும். அதில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரூ. 1,00,000 ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா, அதில ரூ. 30,000 போயிடும் கவர்மெண்ட்டுக்கு. பிளஸ் செஸ் அந்த அந்த டாக்ஸ்லாம் கூட ஆட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன் ஃபிரெண்ட்ஸ். டிஸ்க்ளைமர் இது வந்து இந்த கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஹைலி வாலடைல், ஹைலி ரிஸ்கி. அது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க் தான். பட் புரிஞ்சு முறையா கத்துக்கிட்டு ஏன்னா இது புதுசா எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால, வி ஷுட் லேர்ன் திஸ் இன்ஸ்ட்ருமென்ட் வாட் இட் இஸ். ஸோ அதுக்கு நான் கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு புரிதல் வந்ததுனால, நான் என்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். ரூல்ஸ் என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த கிரிப்டோல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா. இதில போடுற காசு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 0ன்னு நெனச்சுட்டு மைண்ட செட் பண்ணிட்டு தான் வரணும். சரிங்களா? பட் அட் த சேம் டைம் உங்களுடைய எஸ்ஐபியோ, மியூச்சுவல் ஃபண்டோ, இடிஎஃப்ஓ அத வந்து கன்டின்யூ பண்ணிட்டே இருங்க. ஏன்னு சொல்றேன்னா, இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வருங்காலத்தில மேபி இந்த கிரிப்டோ கரன்சி ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமென்ட் டாமினேட் பண்ணலாம் உலகத்த. ஏன்னா, இப்ப நெறைய வேர்ல்ட் ஆர்டர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்லாம் இருக்கு கிரிப்டோ. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் கத்துக்கிட்டு புரிஞ்சுகிட்டு வாங்க. டிஸ்க்ளைமர் இது எந்த ஒரு அட்வைஸும் கிடையாது. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு போய் டக்குன்னு கிரிப்டோல எதுவும் வாங்குறதோ, இல்ல எதுவும் பண்றதோ அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. முறையா கத்துக்கிட்டு, ஒரு சின்ன போர்ஷன் மணிய வச்சு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஒரு 5,000 10,000 வச்சு ட்ரை பண்ணுங்க ஸ்டார்ட்டிங். ஏன்னா அது ஒரு பெரிய காசு கிடையாது. அத வச்சு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு நீங்க லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. ஸோ முதல்ல கத்துக்குங்க. படிங்க அத பத்தி. இது எப்படி வந்துச்சு? இது எப்படி எமர்ஜ் ஆச்சு? ஃபியூச்சர் என்ன? என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல? இத வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்றதெல்லாம் நெறைய படிங்க. ஸோ நானும் வந்து நெக்ஸ்ட்டு வர வர பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஏதாவது தெரிஞ்சா நானும் உங்களுக்கு நியூஸாவும் வந்து ஒரு வீடியோவா போடுறேன். எவ்ரி வீக்ல ஏதாவது அப்டேட் வந்தா கிரிப்டோ பத்தி, அதையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இத தான் சொல்லணும்னு நெனச்சேன் ஃபிரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.